சாதிக்க நினைப்பவன் புத்தகத்தோடு இருப்பான், சாதித்தவன் புத்தகத்தில் இருப்பான் என்று கூறி எனது உரையை தொடங்குகிறேன். கனவு என்னும் சாதாரண ஒரு வார்த்தையை இளைஞர்களின் நெஞ்சில் நங்கூரம் போல பாய செய்தவர், சொல்லி சென்றவர்கள் மத்தியில் சொல்லி செய்தவர். ஒருவனை இந்த உலகம் திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் அவன் ஒரு பணக்கார தந்தைக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏழை குடும்பத்தில் மகனாக பிறந்து கடும் பயிற்சியும் விடாமுயற்சியும் களையாத கனவும் இருந்தாலே வானில் பறக்க முடியும் என்று இந்த உலகிற்கு நிரூபித்து காட்டியவர். தன் கனவிற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தன் கனவிற்காகவும் தன் நாட்டிற்காகவும் வாழ்ந்து இன்று வரை இளைஞர்களின் நெஞ்சில் கனவு நாயகனாகவும் கதாநாயகனாகவும் நம் அனைவரின் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டாக்டர் திரு APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி பேசத்தான் நான் இங்கு வந்துள்ளேன். கனவு என்பது தூங்கும் போது காண்பதல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதே கனவு. ஈடுபாடு இல்லாமல் ஒரு செயலை செய்தால் அதில் நீங்கள் வெற்றி பெற முடியாது, ஈடுபாட்டுடன் ஒரு செயலை செய்தால் அதில் நீங்கள் தோல்வி அடைய முடியாது என்று இளைஞர் சமுதாயத்தை வழிநடத்தி சென்றவர். யாதும் ஊரே யாவரும் கேளு என்னும் ஒற்றை வார்த்தையை அமெரிக்காவில் ஒரு முக்கிய கூட்டத்தில் கூறி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கைத்தட்டல்களால் அதிர வைத்த ஒரு தமிழர் டாக்டர் திரு APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அணுகுண்டு சோதனை நடத்தி வல்லரசு நாடுகளுக்கு சவால் விட்டவர். இன்று உலக அரங்கில் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்க காரணமானவர் டாக்டர் திரு APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். பொறுமையை கடைபிடிக்க கற்றுத்தந்த இன்னொரு காந்தி அப்துல் கலாம், போதனைகள் சொல்வதில் இன்னொரு புத்தர் அப்துல் கலாம், நியூட்டனும் ஐன்ஸ்டைனும் கலந்த அறிவியல் வித்தகர் அப்துல் கலாம். இந்திய விண்வெளி வளர்ச்சியில் அசைக்க முடியாத அழிக்க முடியாத இடத்தை கொண்டவர் டாக்டர் திரு APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். பள்ளி நேரம் போக மற்ற நேரங்களில் செய்தித்தாள் விநியோகம் செய்தவர். பின்வரும் நாட்களில் தலைப்புச் செய்திகளில் வருபவர் கலாம் என்று அன்று அவருக்கு தெரியாமல் இருந்தது. ஏழ்மையில் வாடினாலும் தன் கனவுகளை ஒருபோதும் யாருக்காகவும் அவர் விட்டுக் கொடுக்கவில்லை. இயற்கையின் மீது காதல் கொண்டவர், இயற்பியலை கற்று பட்டம் பெற்றவர். 1960ஆம் ஆண்டு வானூர்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவில் DRDO விஞ்ஞானியாக தன்னுடைய ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கிய அப்துல் கலாம் ஒரு சிறிய ஹெலிகாப்டரை நமது இந்திய ராணுவத்திற்காக வடிவமைத்து கொடுத்தார். அதன் பின் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் அதாவது இஸ்ரோவில் தனது ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்தார். SLV செயற்கைக்கோள் ஏவுதலில் மிக முக்கிய பணியாற்றினார் டாக்டர் திரு APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். 1963 முதல் 1983 வரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் பல முக்கிய பணிகளை ஆற்றினார் டாக்டர் திரு APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். 1980ஆம் ஆண்டு SLV-3 ராக்கெட்டை பயன்படுத்தி ரோஹிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவச் செய்தார். இது இந்தியாவிற்கு மிகப்பெரிய சாதனையாக இருந்தது. சிறந்த விஞ்ஞானியாக மட்டுமின்றி சிறந்த தேசப்பற்று மிக்கவராகவும் திகழ்ந்தார். இவரை கௌரவிக்கும் விதமாக பத்மபூஷன், பத்மவிபூஷன், நேரு தேசிய விருது, இந்திரா காந்தி விருது மற்றும் இந்தியாவின் உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதுகளை வழங்கி மத்திய அரசு இவருக்கு கௌரவம் செய்தது. இவரது திறமைக்காக இந்திய குடியரசுத் தலைவர் பதவி 2002ஆம் ஆண்டு தரப்பட்டது. ஒரு பேட்டியில் தனது ஆசைகளை பற்றி சொன்ன அப்துல் கலாம், நான் ஆசிரியராக பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போதே என் உயிர் பிரிய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். அதே போல் ஜூலை 27, 2015ஆம் ஆண்டு ஷில்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மேடையில் மாணவர்களோடு உரையாடி கொண்டிருக்கும் போதே மாரடைப்பால் காலமானார். உலகமே போற்றும் அப்துல் கலாம் தன்னுடைய பொன்மொழிகளாலும் வாசகங்களாலும் கவிதைகளாலும் நம் அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பெற்றிருக்கிறார். கனவு காணுங்கள் என இளைஞர்களின் கையில் இந்த இந்தியாவை ஒப்படைத்து சென்றார். உன்னால் முடியும் என நம்பினால் நீங்களும் ஆகலாம் இன்னொரு அப்துல் கலாம். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நமது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.